ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபெடரல் பேங்க்கில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ரெண்டுமே மறந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ரெண்டுமே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஃபெடரல் பேங்க்னு சொல்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு வந்து ஃபெடரல் பேங்க் பர்சனல் பேங்க்னு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து யூசர் நேம் தெரியும், பாஸ்வேர்டு மட்டும் தான் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே இப்போ யூசர் நேமே எனக்கு தெரில, எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து யூசர் ஐடி இது கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்குலேருந்து இருக்குங்க இல்லையா, அந்த 14 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் கீழே வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுக்கணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு கொடுத்த நம்பர் கரெக்டாக கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு தான் மெசேஜ் வரும். நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா வராது, அதுக்காக தான். அடுத்து வந்து அதில் கேப்சா போட்டுருக்கும் பாரு, கரெக்டாக போட்டு கண்டினியூ கொடுங்க நண்பர்களே. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் மேலே பாருங்கள் டிக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் ஐடிக்கு வந்து அந்த கஸ்டமர் ஐடி வந்து மெசேஜ் போயிருக்கும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து வந்து பாஸ்வேர்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் ஐடி வந்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்து அதை அதில் வந்து நம்பராக டைப் வந்துருக்கும், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். 2 கடல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து யூசர் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த போட்டு போகிறீங்களா கார்டு, இது வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி ஏடிஎம் கார்டு வச்சுருக்கணும் நண்பர்களே. ஏடிஎம் கார்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து நம்மளால் ஃபர்கெட் பண்ண முடியும். நீங்கள் வந்து கார்டு நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டில் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் போட்டிருக்கோம். அந்த நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அடுத்து உங்கள் ஏடிஎம் பின் இருக்கீங்களா, நீங்கள் பணம் போட எடுக்கிறதுக்கு பின் யூஸ் பண்ணிங்களா, அந்த பின் 4 டிஜிட் போட்டுக்கோங்க. இப்போ ஏடிஎம்மில் உங்களோட எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கோம், மந்த்தும் இயரும் போட்டிருக்கோம். அது கொடுத்துட்டு கேப்சா 29192 கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. எல்லா ஒரு டைம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இதில் வந்து ஃபெடரல் பேங்க் எப்பயுமே லாகின் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும், வந்து அப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. அதாவது லாகின் பாஸ்வேர்டுனா நம்ம அந்த நெட் மொபைல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு போடணும், அதான் லாகின் பாஸ்வேர்டு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பணம் யாருக்காவது அனுப்பணும்னு நினச்சோம்னா அதுக்கு வந்து இன்னொரு பாஸ்வேர்டு வந்து அது வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லாகின் பாஸ்வேர்டு எப்பயுமே எப்படி போடணும்னா, ஒரு எழுத்து கேப்ஸில் இருக்கணும், மீதியெல்லாம் சும்மாவில் இருக்கணும். அப்புறம் வந்து ஸ்பெஷல் லெட்டர் இருக்கணும், ஸ்டாரு ஹேஸு இந்த மாதிரி இருக்கணும், நம்பர் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் பாஸ்வேர்டு எடுத்துக்கும். கரெக்டாக போடுங்க. கேபிட்டல் லெட்டர் ஒன்றில் ஸ்மால் லெட்டர்லையும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து ஸ்டாரு ஹேஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும். பாஸ்வேர்டு எல்லாமே கலந்துருக்கணும். அப்போ தான் பாஸ்வேர்டு எடுத்துக்கணும். வந்து கீழே பாருங்கள், அந்த நீங்கள் போடும்போது ரெட் கலர் க்ரீன் கலர்னு காமிக்கும். அந்த க்ரீன் கலர் இருந்தால் பாஸ்வேர்டு ஓகேன்னு அர்த்தம். அப்புறம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுக்கும் ஒரு பாஸ்வேர்டு போடணும். அப்புறம் வந்து லாகின் பாஸ்வேர்டுக்கும் வேறு பாஸ்வேர்டு போடணும். ரெண்டுத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு போட்டாதீங்க, எடுத்துக்காது. ரெண்டுத்துக்குமே வேறு பாஸ்வேர்டு போடணும். இங்கே கீழே பாருங்கள், நீங்கள் சுமாராக போட்டிங்கன்னா ஆரஞ்சு கலரில் காமிக்கும் பாஸ்வேர்டு, கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா க்ரீன் கலரில் காமிக்கும். பாஸ்வேர்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி காமிக்கும். இப்போ வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு போட்டு இங்கே மேலே 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ணி கொடுங்க நண்பர்களே. அவ்வளோதான், உங்களோட பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து லாகின் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட யூசர் ஐடி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ பாஸ்வேர்டு நீங்கள் புதுசாக போட்டிருப்பீங்க, ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்களா, அது போட்டுறாதீங்க. லாகின் பாஸ்வேர்டுன்னு ஒன்று போட்டிருப்பீங்க, அதை போடுங்க. ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து எதுக்குன்னா பணம் அனுப்புறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். நீங்கள் எப்பயுமே லாகின் பாஸ்வேர்டு தான் இது ஓப்பன் பண்ணும்போது போடணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வந்து யூசர் ஐடியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பாஸ்வேர்டு, அதாவது லாகின் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா போட்டு அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் ஐடி போடும்போது இது பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதே நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர், அதாவது 91 முன்னாடி வந்து இந்தியா கண்ட்ரியோட நம்பர் போடுங்க, அப்போ தான் ஓப்பன் ஆகும். அடுத்து வந்து கேப்சா கொடுத்து லாகின் கொடுங்க நண்பர்களே. மேலும் இது போல் பேங்க் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.